அப்படின்னு உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே கிராஃப்ட் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். எடுத்தது அவங்க வந்து இம்ப்ளான் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணாடி மாதிரி ஒரு பெருசாக போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் PRPGFC இப்போ இதெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். மைல்டு ஹாட்டாகவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஷாம்பு நாங்களே கொடுத்துருவோம். ஷாம்புவை டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், டேரெக்டாக யூஸ் பண்ண. வெல்கம் டு மென்ஸ் வேர்ல்ட் தமிழ். மென்ஸ் வேர்ல்ட் தமிழ் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இருக்காது. விக்கி ஸ்கின் அண்ட் ஹேர் தான் என்னோட யூடியூப் சேனல். ஸோ இதுதான் இந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். பார்த்தா அது மட்டும் இல்லை, யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா யூனிக் ஹேர்க்ரோலையும் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்டேட் ஆகிற மாதிரி இவங்களும் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. என்னதான் கீழே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாலும் மேலே என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு கிளினிக்கில் பண்ணியிருந்தேன். அந்த கிளினிக்கும் இந்த கிளினிக்கும் என்ன தான் பாசிட்டிவாக டிஃப்ரென்ஸாக இருக்கா இல்லை இங்கே ரொம்ப முக்கியம் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ரெண்டுத்தோட கம்பேரிஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஆஃபர் வந்து யூனிக் ஹேர்க்ரோவில் இப்போ ஒரு ஷார்ட் டேர்மாக கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என் கூட வரணும். ஸோ வெல்கம் டு விக்கி ஸ்கின் அண்ட் ஹேர். எஸ், இப்போ நம்ம யூனிக் ஹேர்க்ரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரூம்ஸும் இருக்குது. ஸோ இங்கே 2 ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. என்ன எதுன்னுட்டு உங்கள் கூட நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இங்கே எதனா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஓடி ரூம். இந்த ஓடி ரூமில் என்ன மேக்ஸிமம் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து பேஷண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஜிஎஃப்சி போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் குயிக்காக பண்ணுறதுக்காக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னதுன்னா, நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்தையும் இங்கேயும் கம்பேர் பண்ணலாமா தெரியல, பட் பண்ணலாம். ஏன்னா நான் பண்ணதும் ஒரு கிளினிக் தான். அங்கே வந்து மாஸ் வால்யூமில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால பெட்ஸ் எல்லாம் ரொம்ப நியர்பையில் இருக்கும். அவங்களோட ஆப்ரேஷன் தேட்டரே ஒரு பெரிய மினி மேரேஜ் ஹால் மாதிரி இருக்கும். அங்கே வச்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. பட் அது இல்லாமல் இந்த மாதிரி சஃபஸ்டிகேட்டடாக ஒருத்தருக்கு ஒரு ரூம் வச்சு இங்கே பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஹைஜீன் ஃபேக்டராகவும் நம்ம பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற செட்டப்பை பார்த்தாலே நமக்கு ஒரு இந்த கான்ஃபிடென்ஸ் வரும்ல, இவங்க நமக்கு பொறுப்பாக தான்ப்பா பண்ணுவாங்க, எதுவும் இருக்காது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் யாருக்காச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம்ஸும் என்னென்னு பார்ப்போம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் லைவ். நம்ம இந்த மாதிரி கத்திலாம் பேசணும்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே டேரெக்டாக லைவாக பார்க்கலாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே கிராஃப்ட் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்ததை அவங்க வந்து இம்ப்ளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று பெருசாக போட்டிருக்காங்களே, அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜராக காட்டுறதுக்குலாம் வசதியாக இருக்குன்றதுக்காக இது போட்டிருக்காங்க. இன்னும் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 4 பேர் வந்து ஹெல்பிங் ஹேண்டாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 hands on 1 patient. தட் இஸ் ஸோ குட். நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல அப்படி இல்லை, பட் அந்த டைமில் அவங்க அஃபோர்டபிலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸுமே எனக்கு வர்த்தாக தான் இருந்தது. பட் இந்த மாதிரி இன்னும் நமக்கு சென்னையிலே கிடைக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லைவ் தான், நத்திங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ இந்த மாதிரிலாம் லைவாக போயிட்டுருக்கு. இது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ்க்குன்னு தனியாக ரூம் கொடுத்து ஸ்டே அக்காமடேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு தனி, பேஷண்ட்ஸ்க்கும் தனி அக்காமடேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது தான் PRPGFC. இப்போ இதை தான் புதுசாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம படுத்து GFC அந்த மாதிரி போல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஒரு ரீல்ஸ் கூட பார்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் என்னுடைய GFC ரீலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஜாலியாக இருக்குல்ல இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி வந்து படுத்துக்கிறதே. ஸோ இங்கே இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஹெட்டை வந்து கொஞ்சம் தூக்கி தலையை கொஞ்சம் சாய்ச்சி வச்சு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கெலாம் வசதியாக இருக்கிறதுக்காக அந்த பில்லோ மாதிரி வச்சுருக்காங்க. இது இருக்குது. இங்கே டாக்டர்ஸ் உட்காந்துப்பாங்க. எல்லா கிளினிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4-5 டைம்ஸ் கிட்டே வந்திருப்பேன். பட் இந்த 4-5 டைம்ஸுமே இவங்க ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் மெயினாக வச்சுருந்தாலும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே இந்த ரெஸ்ட் ரூமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன், ஓரளவுக்கு இல்லை, ஒரு பேசிக் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் பேஷண்ட்ஸ்க்கு காமனாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்குது.
நான் பண்ண ஹாஸ்பிட்டல்லையுமே சரி, அங்கேயுமே இந்த மாதிரி பாத்ரூம்ஸ் எல்லாம் நீட் அண்ட் ஹைஜீனாக தான் அங்கேயுமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ஹாஸ்பிட்டல்லையுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் கம்ஃபர்ட் ஜோன் தந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஹைஜீன் விஷயத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒரு கெஸ்ட் ரூம் இல்லை, ஒரு ஹோட்டல் ரூமும் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் இங்கே வர ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து 1 நாள் 2 நாள்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட முடியும். 1 நாள்லேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட முடியாது. ஸோ 2 days மினிமம் எடுக்கும். அவங்களுக்கான ஃபுல் செட்டப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பெட்ஸு. அது மட்டும் இல்லை, வெயில் டைம் ஆச்சுன்னா நமக்கு போடுறதுக்கு ஏசி கூட இருக்குது. ஒரு அக்கோமடேஷனுக்கு இந்த மாதிரி ஏசி செட்டப்லாம் வச்சு கொடுக்குறது ரொம்ப சூப்பர். அங்கே டிவியும் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் டிவி பார்ப்பாங்களா தெரியல, இப்போ இருக்க மொபைல் டெக்னாலஜின்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வைஃபையும் தராங்க, நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னுட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இங்கே வரீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கணும், அப்படி அந்த பிரச்சனையே இருக்க தேவையில்லை. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. என் ஃபோன் கூட நம்ம அவங்களோட வைஃபைல தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம வீடு மாதிரி இல்லை நம்மளோட ஹோம் சிட்டி மாதிரியே இங்கே அந்த கம்ஃபர்ட் ஜோனும் இருக்குது. பெட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்போல்லாம் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்களோ அப்போ பார்த்தாலுமே இந்த மாதிரி நீட்டாக தான் வச்சுருக்காங்க. நான் 2-3 பேஷண்ட்ஸ் கிட்ட தனியாக பர்சனலாகவே கேட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படிலாம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, உங்களுக்கு எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னுட்டு. அவங்க சொன்ன பதில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டாம், நான் ஒருத்தர்கிட்ட டெஸ்டிமோனியிலே கேட்டிருக்கேன். சுற்றி யாருமே இல்லை, நானும் என் கேமராமேன் மட்டும்தான் இருந்தோம். அவர்கிட்ட இருந்து வாங்கின பியோர் டெஸ்டிமோனியல் வீடியோ உங்களுக்காக. ஒப்பீனியன் எப்படி இருக்குது யூனிக் ஹேர்க்ரோ பற்றி அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஜஸ்ட் பி ஜென்யூன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இங்கே சுற்றி நீங்கள் வேணால் கேமரா வேணால் சுற்றி காட்டிடுங்க யாரும் இல்லைன்னுட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த சுற்றி யாருமே இல்லை. இவரையும் நாங்கள் எதுவும் ப்ரெப்லாம் பண்ணி வைக்கல, இந்த மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ இங்கே வந்து இப்படி நல்லா இருக்குது அப்படிலாம் இல்லை. அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்ல போகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுப்போம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ஒரு பெரிய டெஸ்டிமோனியலாக இருக்கும். ஒரு யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு லைவ் ரிவ்யூ உங்களுக்காக. சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் இங்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வந்தீங்களா? ஆமாம், நேற்று வந்தேன். நேற்று மார்னிங் வந்தேன். மார்னிங் வந்துட்டு ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 o'clock வரைக்கும் பாதி முடிஞ்சு அப்புறம் லஞ்சு அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் பேலன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஓகே. அது வந்து 3 o'clock சம்திங் முடிஞ்சிச்சு. ஓகே. முடிஞ்சு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தேன். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா இது ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை, எல்லோரும் பயந்துருக்காங்க. அப்படியா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டெத் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இது நார்மல் ட்ரீட்மெண்ட் தான். ஓகே. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு மறுக்கிற இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு எல்லாமே சேஃப்டியாக இது பண்ணுறது பேர் தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் முன்னாடியே பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க, உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா வேணாமா. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஓகே சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி? என்ன மாதிரி? உங்களுக்கு பிளட் ட்ரீட்மெண்ட்லாம் பிளட் டெஸ்ட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு ப்ராப்பராக ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இல்லை கிளினிக் தெரியல எனக்கு. இந்த கிளினிக்கு நான் யூடியூப் பார்த்து வந்தேன். இந்த பரவாயில்ல ஓகே. யார் வீடியோ பார்த்து வந்தீங்க? யார் வீடியோ பார்த்து? இது வந்து யாரோ ஒருத்தர் தெரியல, யாரோ ஒருத்தர் வீடியோ பார்த்து இல்லை யாரோ ஒருத்தர் வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல வந்தேன் பார்த்துட்டு. ஓகே. அவர் யாரோ ஒரு யூடியூப் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எதனா ஒரு இடத்துல எதனா குறை சொல்கிற மாதிரி எதனா இருக்கு? இல்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. வந்து இப்போ நைட்டு நான் தூங்க போனோன்னே வந்து தூங்கலை. தூங்குனேன். அப்புறம் வந்து ஒரு 11 மணிக்கு வந்து பிபி செக் பண்ணாங்க. ஒரு 12 o'clock டாக்டர் வந்து செக் பண்ணார். எல்லாமே ஓகே, எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்படி கேர் பண்ணுற மாதிரியோ அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிறாங்க டேக் கேர். ஸோ இது ஏதோ நான் வீடியோ எடுக்கிறேன்னு எதனா சொல்கிறீங்களா இல்லை எப்படி? அப்படிலாம் இல்லை, நான் இப்போ கிளம்புறேன். அதான் நீங்கள் வந்தீங்க, நான் என்னென்ன ஓப்பனாக டாக் பண்ணிடுறேன். அதே மாதிரி எங்களுக்குமே வந்து தெரியாது நாங்கள் இன்றைக்கி தான் வருவோன்னுட்டு. ஏன்னா எங்களுக்கு மைக் பிரச்சனை வாங்குறதே இல்லை. நானும் உங்களை பார்த்தேன் இப்போது, நீங்கள் யூடியூபரான்னு தெரியல, நான் அது நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஆமாம். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, எதனா ஒரு குறை இருக்கும்ல, ஏதாவது ஒரு சின்ன குறை எதனா இருக்கும். நான் ஏன் நெகட்டிவாக கேட்குறேன்னா, நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் சொன்னாலும் நிறைய பேர் அதை நம்புவாங்களா தெரியல. பட் எதனா ஒரு குறை எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அது குறையா இல்லையான்னுட்டு நாங்கள் டாக்டர்கிட்டுமே கன்சல்ட் பண்ணி கேட்குறோம். இன்னும் சார் உங்கள் பேஷண்ட் இப்படி வச்சுருக்கீங்க, இதை இந்த மாதிரி குறைலாம் இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா இருக்கா?
இல்லை நான் குறைன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கூட நான் அவங்ககிட்டே சொல்லிடுவேன். ஓகே, நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லிடுவேன். அது குறைன்றது எதுவுமே இல்லை, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் இப்போ நான் கிளம்புறேன். இப்போ சில பேர்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நான் 2000 கிராஃப்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 5000 கிராஃப்ட்டுக்கான காசு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும்? அப்படிலாம் இல்லை. நான் சர்ஜரி பண்ணும்போது அவங்க டெக்னீஷியன் கிட்ட சொன்னாங்க 1500 கிராஃப்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணாங்க. உங்களுக்கு ஃபுல் ப்ரொசீஜரும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக சொன்னாங்களா? இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க? இல்லை, அது இப்போ தான் சொல்ல போகிறாங்க. இப்போ கீழே போகும்போது கேட்டுட்டு போவீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணாலாம் கரெக்டாக எடுப்பாங்களா? அந்த மாதிரி எதுனா இருக்கா? ஃபோன் பண்ணாவா? அது ஒன்று மட்டும்தான். என்ன? அது ஒன்று தான். ஃபோன் பண்ணால் சில நேரத்தில் எடுக்க மாட்டாங்க, சில நேரத்தில் எடுத்துருவாங்க. மேபி இது ப்ரீ கேர்ன்றதுனால அப்படி இருக்கு போல். போஸ்ட் கேர் எப்படி இருக்கும்னு தெரியல. இல்லை, நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க அந்த நேரத்துக்கு. சில நேரத்தில் அவங்களே பண்ணுவாங்க காலை பண்ணிட்டு. சரி, ஓகே. அப்படி எதனா ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எதனா என்னோட யூடியூப் வீடியோ நான் உங்களுக்கு இந்த லிங்க் தரேன். நீங்கள் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எதனா ஒரு இஷ்யூ இருக்குன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்படியே தான் வைப்பேன். ஸோ யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டரை நீங்கள் ப்ரொமோட் இப்போ யாராவது ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்களா இங்கே போய் பண்ணுடா அப்படின்ட்டு? இல்லை இப்போது 2 பேர் லைன் இருக்கானுங்க, என் ஃப்ரெண்டே இருக்கானுங்க பிஆர்பி பண்ணுறதுக்கு இருக்காங்க. நானே தெளிவாக ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிட்டேன். அவங்க வந்து ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி ஜிஎஃப்சி பண்ணுங்கடா பிஆர்பி சரி கூட்டின்னு போடான்னு சொன்னாங்க. நான் 1 வீக்கில் கூட்டின்னு வருவேன். அப்படியா? சூப்பர். இப்போ காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காம்படிஷனாக இருக்குது. நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன். நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஒரு கிராஃப்ட்டுக்கு 10 ரூபா அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து ஹை அண்ட் லோ எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த காசுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓரளவு கம்மியாக இருக்கா? காஸ்ட் வைஸ் வந்து மற்ற கிளினிக் ரெண்டும் சமமாக தான் இருக்குது. ஆமாம், 15 10 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க கிராஃப்ட். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ காஸ்ட் வந்து வேரி ஆகும். நான் காஸ்ட்டை வந்து நான் சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு ப்ரொமோஷனல் டைம் அப்போ அவங்க போடுறது தான். ஸோ இப்போ பொங்கலுக்குன்னு ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆஃபர் நீட்டு எனக்கு தெரியாதனால நான் ப்ரைஸ் வச்சு நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. அந்த காசு கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்ததான்னுட்டு ஒர்த்து தான். சரி, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு? சாட்டிஸ்ஃபைட் தான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கே பெரிய தேங்க்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இதுதான் அவர்கிட்ட நம்ம கேட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் எப்படிலாம் என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துங்க. நீங்கள் பார்த்தாலும் தெரியும், பெட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி நெக் பில்லோ தராங்க இவங்களே. அவரோட பர்சனல் பேக்கு, சார்ஜர் பாயிண்ட்டு, இந்த மாதிரி வசதியாக இருக்கிறதுக்கு தண்ணி பாட்டும் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இருக்க மாதிரி தான் பண்ணுறாங்க. நான் பண்ண கிளினிக்கு இதை கம்பேர் பண்ணுறப்போ டெஃபினட்டாக இது கொஞ்சம் பெட்டர் இல்லை, 100% பெட்டராக இருக்குது. நான் பண்ண கிளினிக்லேயும் ரொம்ப கேவலமான சொல்ல மாட்டேன். அங்கே நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 20-30 பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருந்துட்டு நான் இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 அப்பீலிங்காக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிட்ட பிடிச்சதே. நாங்கள் எப்போனா சடனாக வந்தால் கூட இந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட். அந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை இவங்க ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னுட்டு தொடர்ந்து பேசலாம் வாங்க. பெயின் எதனா இருக்கா ப்ரோ? உங்களால் சொல்ல முடியுமா பெயின் இருக்கா இல்லையான்னு? டாலரேட்டபுளாக இருக்கா? நீங்கள் எத்தனாவது செஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எதனா இருக்கா? இதெல்லாம்